புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ ஸ்டார் யாரு. இன்னைக்கு நம்ம ஸ்டார் யாரு நிகழ்ச்சியில் வெல்கம் பண்ண போகிற அந்த ஸ்டார் யாரு அப்படின்னா வந்து ஹீரோவாகட்டும் வில்லன் ஆகட்டும் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தில் என்னால் ஒரு பெஸ்ட்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்கள்லையும் தனக்குன்னு தனி ஒரு இடத்த கிரியேட் பண்ணி இன்னைக்கு வளர்ந்து வர ஹீரோக்களில் இவரும் ஒரு இடத்துல வந்து இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ரிஷி ரித்விக் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த ஷோ ஸ்டார் யாரு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸோ என்னோட ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி நீங்கள் வந்தது. ஐயோ, எனக்கு தான்ப்பா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வளரும் கலைஞருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு அடுத்து சப்போர்ட் பண்ணுறேன்னா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் சேனலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப நன்றிண்ணா. இப்போது நீங்கள் வந்து ஹீரோ வில்லன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னு வந்து மக்களுக்கு வந்து தெரியுது. இப்போ நீங்கன்னு போனாலே ரிஷி ரித்விக் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. பட் நம்ம சினிமாவுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க இல்லையா? அப்போ வீட்டில் சொல்லும் போது என்ன ரியாக்ஷனாக இருந்தது வீட்டில்? இல்லை, வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லார் வீட்டில் மாதிரி தான் ஃபஸ்ட்டு பயந்தாங்க. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எப்படி வரும்னு சொல்லி எல்லாருமே பயந்தாங்க. ஓகே, நம்ம அதையும் மீறி போராடி தான் வந்தோம். நம்ம 7-8 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம அந்த அட்டுன்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நிறைய படம் வருது இப்போ. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரகிள் பீரியடில் இருக்கும்போது என்ன மாதிரியான ஃபீல்லாம் பண்ணுவாங்க? வாய்ப்பு நான் ஆரம்பத்தில் நான் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் கற்றுக்கிட்டேன். அப்பவுமே அவர் சொன்னார், இந்த மாதிரி சினிமாவுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போய் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், போராடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பாக ஒரு இடம் கிடைக்குன்னு சொன்னார். அவர் வார்த்தையை வச்சு நான் ட்ராவல் பண்ணேன். பயங்கர ஸ்ட்ரகிள், மன உளைச்சல் இருக்கும், மற்றவங்க அசிங்கமாக பேசுவாங்க. நான் எதையும் பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நம்மளோட நோக்கம் ஒரே நோக்கம் தான். சரி, நம்ம உழைக்கணும், அவ்வளோதான். நம்ம ஜெயிக்கிறோம் தோக்கணும் ரெண்டாவது விஷயம், நம்ம உழைக்கணும், அவ்வளோதான். அதான் அந்த மென்டாலிட்டி தான் ஓடிட்டு இருந்தேன். ஓகே, இப்படி நீ வந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு இடத்துல வந்து அட்டு அப்படின்ற ஒரு படம் வந்து கிடைக்கிது. ஸோ அந்த படம் கிடச்சி அதுக்கப்புறம் ரிலீஸ் எப்படி இருந்தது? அட்டு வந்து நான் உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து லேட் பிக்கப் தான். 2017 ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்தளவுக்கு சரியாக ஓடல. இப்போ ரீசெண்ட் டேஸ் தான் வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து எல்லோரும் பார்த்து எல்லாருமே எனக்கு அதுக்கப்புறம் நிறைய படம் வாய்ப்பு வந்துச்சு. எனக்கு முத்தையனை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படம் கொடுத்தாங்க. சண்முகன் டைரக்டர், அவங்க டீசல்னு ஒரு படத்தில் அப்படி கண்டினியூஸாக படம் வருது. இப்போவும் 4-5 படம் போயிட்டுருக்கோம். ஓகே, அந்த படத்தில் வந்து யோகி பாபுவும் வந்து உங்களோட இணைஞ்சு நடிச்சிருப்பார். ஸோ யோகி பாபுவோட வளர்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவரும் வந்து தனியாக கலக்கிட்டு இருக்காரு. ஸோ உங்களோட பயணம் பண்ணவர் நண்பர், அவரை பற்றி? ஐயோ, ரொம்ப தங்கமான மனிதர், பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். என்னென்னா நாங்கள் ஷூட் போயிட்டுருக்கும்போது ஷூட் முடிச்சு அடுத்த நாள் காலையில் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருப்போம். அவங்க காலைல எழுந்திரிச்சு எல்லா ஆஃபீஸுக்கு போகப்பில்ல, குறைஞ்ச ஒரு 30 ஆஃபீஸுக்கு போகப்பில்ல, ஒரு நாளைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாப்பில். ரெண்டாவது வந்து அவர் கூட நடிக்கிறது கொஞ்சம் ஒரு டஃப்பாக இருக்கும். ஏன்னா கவுண்டர் அப்படி கொடுப்பாப்புல. காமெடி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம நடிக்கணும். ரொம்ப நல்ல மனிதர். ஓகே, ஸோ இப்போ ஹீரோவாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம், படமும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே வந்து அந்த வில்லன், ஸோ அந்த ஒரு பரிமாற்றத்தை பற்றி சொல்லுங்கள். அது எப்படி நடந்துச்சு? இல்லை, நான் ஒரு அட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோ தான் பண்ணும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் கூட இருந்த நம்ம டேரக்டர் சண்முகன் எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க, எந்த கேரக்டரானு பண்ணுப்பான்னு சொல்லும்போது அப்போ சேதனை பார்த்தேன். அவரே அப்படி பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்காச்சு. எது கிடைக்குதோ நம்மளோட பெஸ்ட்டு கொடுப்போம், அவ்வளோதான். உழைச்சிக்கிட்டு நம்ம பெஸ்ட்டு கொடுப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்காச்சு. சூப்பர்ண்ணா. ஸோ அடுத்து என்னென்ன படங்கள் வர இருக்குது? இப்போ வந்து ஃபீனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பையன் படம் ஒன்று. அப்புறம் டீசல், அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து படைத்தலைவன் கேப்டன் சார் பையன் படத்தில் வெளில தான் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து பேரடைஸ், அதில் ஹீரோ பண்ணியிருக்கேன். பிக் பாஸ் அபிராம் மேம், கிங்ஸ்லி அவங்களாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4-5 ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் திரும்பி பாருன்னு ஒரு படம், அதுவும் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். சூப்பர்ண்ணா. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு செக்மெண்ட் இருக்குது, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. ஓகேண்ணா. இப்போ வந்து நீங்கள் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து காமிக்கிறோம். அதை காமிக்கும் போது உங்களுக்கு அங்கே நடந்த அந்த ஸ்வீட் மெமரிஸ் எது ஞாபகத்துக்கு வருதோ அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ. இது எப்போ எடுத்தீங்க ஃபேஸ்புக்கில்? அது நாங்கள் எப்போ வேணாலும் எடுப்போம். இது வந்து நான் 2003 நேஷனல் அத்தில் இருந்தேன். ஓகே, அப்போ ஸ்டேட் ரேங்கிங் மீட் நடந்துச்சு. எஸ். அப்போ நான் 400 மீட்டர் தான் ஓடுவேன். அன்றைக்கி எங்கள் கோச் வந்து 800 மீட்டர் ஓட சொன்னார். ஓடி அன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்தேன். எஸ், கோல்டு மெடலிஸ்ட். ஆமாம், கோல்டு அடித்தேன். ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோ வில்லன்னு கலக்குறீங்க, அடுத்து இங்கேயும் பார்த்தா வந்து இங்கேயும் கலக்கி வச்சுருக்கீங்க. 2003 இது 3ல் இருந்தாலும் ஆமாம் கோல்டு மெடலிஸ்ட். ஸோ நம்பவே முடியல எங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தா. 3 தடவை ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி போயிருக்கேன், ஒரு தடவை நேஷனல் போயிருக்கேன். எங்கள் காலேஜில் வந்து நான் 4 வருஷம் சாம்பியன்ஷிப்பு அந்த இது வாங்கியிருக்கேன். சூப்பர். நெக்ஸ்ட் பிக்சர்ஸ், இது எப்போ நடந்தது? இது ஆக்சுவலாக வந்து அட்டுன்னு ஒரு படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து வெளியே தெரில. அப்போ ரிலீஸ் பண்ண டைமில் அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாஸ்டர் தான் அந்த கை நிறைய கண்ணாடிக்கு எல்லா ஃபங்க்ஷனும் போனால் அந்த சாங் போட்டு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வினோத் வந்து சொன்னார், இந்த மாதிரி மாஸ்டருக்கு பிறந்தநாள் போகலான்னு சொன்னாப்புல. சரி கண்டிப்பாக அவருக்கு விஷ் பண்ணிட்டு நன்றி சொல்கிறதுக்காக அங்கே போயிருந்தேங்க. ஓகே. ஸோ இவரும் சாண்டி மாஸ்டரும் நீங்களும் வந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸா? இல்லை, எனக்காக வந்து ஒரு பெரிய உதவி பண்ணாங்க. இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட நல்ல ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதுக்காக ஒரு நன்றி கடனா இன்றைக்கி வரைக்கும் நான் நண்பராக தான் இருக்கோம். சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் இந்த படம் விருமன். யாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அடையாளமே தெரியல, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணும்போது எல்லாருமே ஒரு அட்டுப்படத்தில் நடிச்சிருக்காருல, எல்லாரும் கேட்ட கேள்வி இதுதான். ஆமாம், ஆக்சுவலாக வந்து விருமன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 வருஷம் கேப் இருந்ததில்ல, அதுக்கப்புறம் கிடச்சிதான் அந்த படம் எனக்கு. என்னென்னா கரெக்டாக முத்தியான போய் பார்க்குறேன், வாய்ப்பு கேட்குறேன். அப்போ சொல்லும்போது சொன்னார் உடம்பு ஏற்றுன்னு சொன்னாங்க. ஓகே மாஸ்டர், ஓகே சார்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். கரெக்டாக லாக்டவுன் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் பக்கத்துலேயே ஜிம்முக்கு போய் நடந்து போய் வாக்கிங் பண்ணி யாருக்கும் தெரியாமல் போய் ஒரு 3 வருஷமாக கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றி அங்கே போனேன். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு இந்த. ஓகே. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் படைத்தலைவன். கேப்டன் சார் பையன் படம். ஒரு கொடூரமான வில்லன் இதில். ஆமாம், கதை சொல்லும்போது நானாங்க அப்படின்னு நினச்சேன். ஓகே. அப்புறம் கூட இருக்க கோ டேரக்டர் சொன்னாங்க, ரொம்ப பாவமாக இருக்காப்புலே, எப்படி செட் ஆகாப்புலன்னு சொன்னாங்க. ஸ்பாட்டுக்கு வந்து மேக்கப் பண்ணி ஃபஸ்ட் நாள் ஷூட் பண்ணும்போதே அங்கே போனோன்னா ஓரளவுக்கு நல்லா நடித்து பேரை காப்பாற்றிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கெட்டப் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த ரொம்ப கஷ்டமாக இருந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தாடி இவ்வளோ இருந்துச்சு. நிறைய பேருக்கு எனக்கு அடையாளமே தெரில. என்ன நிறைய எங்கே போனாலும் அட்டி நான் சொல்லுவேன்ல, அட்டி ஹீரோன்னு இல்லையே உங்களை பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லுவாங்க. எடுத்தாச்சு தாடி, அவ்வளோதான். இது எப்போது? இது டீசல் ஆடியோ லான்ச், இது பூஜை அப்போ நடந்துச்சு. ஓகே. வெற்றிமாறன் சார் என்னோடய ஃபேவரட் டைரக்டர் சார், நண்பர். அவர் இப்போ டாக்டர் பர்த்டே இப்போ நடந்துச்சு, ஃபஸ்ட் பர்த்டே. ஸோ இவரோட மறக்க முடியாத தருணம் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது. நாங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், கோயிலுக்கு போயிருக்கோம், ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கோம். இப்போ தான் இப்போ ஒரு 3 வருஷமாக பிஸியாக இருக்காப்புல. மற்ற டைம் எப்போ மட்டும் ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடாங்க, வீட்டுக்கு போவோம், ஜாலியாக அவர்கிட்ட போனாலே சிரிச்சுட்டே தான் இருப்போம். நாங்கள் ஏதாவது ஒன்று கலாய்ச்சிட்டு யார் வந்து இப்போ என் ஃப்ரெண்டே கூப்பிட்டு போனால் அவனை போட்டு கலாய்க்கிறது, யாரையும் விட மாட்டாப்புல நம்மளால். ஓகே. ஸோ உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் சினிமா மட்டும்தான் இருக்குமா, சினிமாவை தாண்டி இருக்குமா? சினிமாவை தாண்டி இருக்கும், சினிமா இருக்கும், மேக்ஸிமம் சினிமா தான். அதை தாண்டி மற்றவங்கள ஓட்டுறது வர்றது, அப்புறம் அவரோட பர்சனல் விஷயம் பேசுகிறது, என்னோடய பர்சனல் மேட்ரு பேசுகிறது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே. ஸோ இது ஆஸ் அகைன் படைத்தலைவன் தான். டைட்டில் ரிலீஸ் பண்ணுறப்போ ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. இந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா இதுக்காக தானே நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். இல்லை, இது வந்து சினிமாவுக்கு அப்பாற்பட்டது. வந்து விஜயகாந்த் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. எனக்கு அவரை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன். எனக்கு இந்த படத்து மூலமாக அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த நாளை வந்து நான் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக. சூப்பர். இது எப்போ நடந்தது? இது வந்து அட்டுன்னு ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கேப், 3 வருஷம் கேப்பில் ஒரு நாள் போயிட்டு இருந்தோம். டீ கடை சினிமா தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக போய் பேசணும். அதுக்காக போய் தலைவர்கிட்ட போய் ஆசை வாங்கிட்டு இருந்தோம். சூப்பர். டைனோசர் இந்த படம் உங்கள் லைஃப்லேருந்து இதுக்கப்புறம் இதை நகர்த்திட்டு உங்களை பார்க்க முடியாது, அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அமைஞ்ச ஒரு கேரக்டர் தானா டைனோசரும்? ஸோ அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த டேரக்டர் சொல்ல வரும்போது, கதை சொல்ல வரும்போது என்ன சொன்னார்? டேரக்டர் வந்து முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னாங்க, சார் இது வந்து ஒரு கதாபாத்திரம் மாதிரி தான், ஆனால் கதை வந்து உங்களை வச்சு தான் ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன கேரக்டர் தான் சொன்னாப்புல. எனக்கு ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நண்பனுக்காக ஜெயிலுக்கு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ சார் கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் சார். அப்போ பார்ட் 2 பார்ட் 3 அந்த ஒரு ஃபுல்லாக அந்த சொல்லும்போது அது பயங்கரமாக இருந்துச்சு. அது சார் கண்டிப்பாக அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணேன். உண்மையில் நல்ல ஆடியன்ஸ், எனக்கு லேடிஸ்க்கு நிறைய இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. தனா கேரக்டருக்கு வந்து லேடிஸ் அந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபேமிலி அவங்க இருக்காங்களா, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். இப்போது நிறைய படங்களில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வில்லன் அப்படிங்கும் போதே ஃபைட்டு. ஸோ எந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எனக்கு ஃபைட்டுன்னு சொன்னாலே ரொம்ப குஷியாயிருவேன். ஏன்னா ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கிட்டேன் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட. ரெண்டாவது வந்து நான் பேசிக்லி ஸ்போர்ட்ஸ் மேன். அப்படி இருக்கும்போது வந்து ஃபைட் வந்து குங்ஃபு, தாய்ச்சி, அனிமல் ஃபைட்டு நிறையா ஃபைட் கற்று வச்சுருக்கீங்க. ஆமாம், அதனால் ஃபைட்டுன்னு சொல்ல நிறைய ஜாலியாகிடுவேன். நாளைக்கு ஃபைட்னா இன்றைக்கி ஜாலியாகிடுவேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். நான் விக்ரம் பிரபு சார் படம் ரைடர்லேயே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து காலைல 6 மணி வரைக்கும் போவோம். அவரே கூப்பிட்டு கேட்டார், என்ன டயர்டாக மாட்டேன்னு கேட்டார். என்னென்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. ஓகே. இப்போ நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன், ஒரு என்னோட நெருங்கிய வட்டாரத்திட்ட சொன்னேன். அப்போ அவங்க வந்து இந்த கேள்வி மட்டும் கேட்க சொன்னாங்க. எல்லா படத்துலேயும் அவருக்கு லிப்லாக் வச்சுக்கிட்டே இருக்காங்க, அவர் கேட்டு வாங்குறாரா இல்லை அவங்க அமையுதா அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. என்ன இது ரகசியம் சொல்லுங்கள்.
இல்லை உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. உங்ககிட்டே கேட்டாங்களா? கேட்டாங்க. ரைடு முடிஞ்சு 2 ப்ரெஸ் மக்கள் கேட்டாங்க, நண்பர்கள். உண்மையில் நான் கேட்கல. ஆக்சுவலாக எனக்கு அந்த சீன் தான் ரொம்ப பயப்படுவேன். ரொமான்ஸ் தான் வராது எனக்கு, உண்மையிலே சொல்ல போனால் வராது. ஆமாம், கரெக்டாக அது சொல்லும்போது நாளைக்கு ரொமான்ஸ்னால் இன்றைக்கே இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருப்போம்ல, அந்த ஒரு ஃபியர் வந்துடும் இந்த இடத்துல. ஓகே டன். இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு ரொமான்டிக்கான ஒரு டைலாக் ஒன்று இருக்குண்ணா, அது நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த பெருமை நமக்கே வந்து சேரப்போகுது. ஏன்னா அலைப்பாயுதே மாதவன் ஷாலினியை பார்த்து ஒன்று சொல்லுவார் இல்லையா, நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கல, உன் மேலே ஆசைப்படல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. சக்தி, எஸ், நான் உன்னை விரும்பலை, நான் உன் மேலே ஆசைப்படல, நீ அழகாக இருக்குன்னு நான் நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு சக்தி. ஓகே, சூப்பர், ஓகே, நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேண்ணா, உங்களோட ஜானர்லேயே ஒரு டைலாக் இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லாருமே வந்து இந்த டைலாக்கை ரீல்ஸ் பண்ணாதவங்களே கிடையாது. என்ன டைலாக்னு உங்களுக்கே தெரியும். ஏய் கதை லாக் பண்ணுறா, நீங்கள் 10 பேர், நாங்கள் 2 பேர், யார் வெளியே போகிறான்னு பார்க்கலாமா, ஏய் கதை லாக் பண்ணுறா. சூப்பர். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டைலாக் எதுண்ணா ஆக்சுவலாக படத்தில்? இந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் நீங்கள் 10 பேர், நாங்கள் 2 பேர். நான் அப்பவுமே எங்கள் சேட்டர் எங்கள் டேரக்டர் சார் சொன்னேன் இது மாதிரி, சார் இந்த டைலாக் சூப்பராக இருக்குது சார் சொன்னேன், இது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொன்னேன். கண்டிப்பாக அதே மாதிரி ஹிட் ஆயிடுச்சு. இது நிறைய ப்ரொமோஷனில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மேட்ச் விளையாடும்போது 2 பேர் சேர்ந்து அடிப்பாங்க, அதில் வந்து மீம்ஸ் மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை ஓகே, அட்டத்துக்கு போட்டு வச்சுருந்தாங்க. முத்தையா அவர்களோட 2 படங்களில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இப்போ முத்தையானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாப்புல. ஒரு சின்ன சீக்வன்ஸ் இந்த மாதிரி எனக்கும் ஆரியா சாருக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ வந்து பஸ்ஸுலேருந்து கீழே விழணும். அப்போ கீழே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது டம்மி போடல, ஒரிஜினல் போட்டு வச்சுட்டாங்க. டைம் வேறு ஆயிடுச்சு, மணி 6 மணி ஆக போகுது. அப்போ முத்தையானை சொல்கிறாரு, இல்லை ரிஷி பண்ணுவான்னு சொல்லி. என் மேலே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, மறுபடியும் டேக் போச்சு, மறுபடியும் வந்து அவர் அதான் சொல்கிறாரு. இது பேர் அந்த ஆரியா சார் அடிப்பாப்பில் போய் பஸ்ஸில் ரூப்பே இல்லாமல் போய் அடிவாங்க. அப்போ மறுபடியும் இன்னொரு 1 மோர் தேவைப்பட்டுச்சு. அப்போ முத்தையானை சொன்னார், அவன் பண்ணுவான். என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சுருப்பாப்புல. எனக்கு மறுபடியும் கம்பேக் கொடுத்து அவர் தான். ஏன்னா ஒரு அட்டுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் தான், முத்தையானை தான். என்றைக்குமே அவரை மறக்க மாட்டேன். இப்போ சொன்னீங்களா, இப்போ 4 வருஷம் வந்து எந்த படமே இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கும்போது, அப்போ அந்த மாதிரியான ஒரு டவுன் பீரியடில் ஸோ உங்களுக்கு நீங்களே என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிக்குவீங்க உங்களோட செல்ஃபை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு? இன்னும் நிறைய கற்றுக்கணும். அப்போ நம்ம இன்னும் சரியாக பண்ணலன்னு எனக்கு மைண்டில் ஓடிச்சு எனக்கு. ஏன்னா அட்டுன்னு ஒரு படம் பண்ணால் எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா பண்ணேன்னு சொன்னாங்க, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு ஒரு இடத்துலையுமே ஒரு நாமினேட் டெபியூட் அவார்டு கூட கிடைக்கல. எனக்கு ஒரு நாமினேஷனில் கூட என்ன செலக்ட் பண்ணல. அப்போ ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். அப்போ நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய கற்றுக்கிட்டேன். நான் அந்த 3 வருஷம் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் சினிமாக்காக என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணுமோ அதை கற்றுக்கிட்டேன். ஓகே, நிறைய வாய்ப்புகள் வந்து வந்திருக்கும். அது வந்து ஒரு சில காரணங்களால் தவற விட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி மிஸ் பண்ண படங்கள் ஏதாவது இருக்கா? சரி இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடைக்கல, அப்படி எதுவும் இல்லை. ஓகே, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு சில எமோஜிஸ்லாம் வந்து இருக்கும், அதுக்கான ஃபீலிங்ஸும் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் கேட்ட உடனே உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? மிஸ் ஆகக்கூடாது. அதாவது வந்து இது என்ன அப்படின்னா வந்து சேடுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்ற வருத்தமாக நடந்த விஷயம் ஏதாவது இருக்கா? சரி இது நடந்துருந்துருக்கலாம், நடக்காமல் போயிடுச்சு. என் லைஃப்பில் அது நிறைய நடந்திருக்கு. எனக்கு என்ன சொல்கிறது, ஒரே ஒருத்தன் அன்புக்காக தான் நிறைய அழுதுருக்கேன், அவ்வளோதான். அந்த அன்புக்காக தான் ஓடுறோம், ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனைங்க. ஓகே, அடுத்தது போடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? எக்ஸாம் தான், எக்ஸாம் காலேஜ் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஓகே, இதை இப்படியும் கூட எடுத்துக்கலாம், சைட் அடிக்கிறதா வச்சுக்கலாம். சைட் அடிச்சிருக்கீங்களா? அப்போ இதை இப்படி வச்சுக்கலாம், லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கா? இது நல்லா இருக்கு. இருக்கா லவ் ஃபெயிலியர் இருக்கா? இப்போது இது எப்படின்னா கெத்து. இப்போ ஒரு சில இடங்களில் வந்து நம்மளை ஒரு சில இடத்துல போயிருப்போம், அன்னைக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது, அதே இடத்துல வந்து கெத்தாக வந்து நின்ட்ட பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? அது வந்து நம்ம அட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்பலை, நடிப்பானான்னு சொல்லி நம்பலை. நிறைய பேர் அசிங்கப்படுத்தினாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் ஷோ போட்டு காமிச்சேன், அவங்களுக்கு தனியாக ஃபஸ்ட் ஷோ போட்டு காமிச்சேன். அப்போ கொஞ்சம் கெத்தாக இருந்துச்சு. எதுக்கெல்லாம் கோவப்படுவீங்க? என் பிரச்சனையே என்ன மாதிரி இருக்கணும், உண்மையாக இல்லைன்னா நான் கோவப்படுவேன் ரொம்ப.
ஓகே. ரொம்ப அன்பை எதிர்பார்ப்பேன், அது கிடைக்கலனாலும் கோவப்படுவேன். அதான் இந்த இது வந்து போடா பார்த்துக்கலாம், ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்ற மாதிரி. எல்லாருமே துரோகம் பண்ணுவாங்க. நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 2005லேருந்து 2011 வரைக்கும் பிஸ்னஸ் தான் பண்ணேன். எல்லா பிஸ்னஸுமே நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. என்ன நிறைய பணம் லாஸ் ஆகிடுச்சு. அப்போது வந்து சொல்லிட்டு போகிறோம், சரி இங்கேருந்து நல்லா இருக்கு, கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடும். ஓகேண்ணா, இந்த செக்மெண்ட்டு சூப்பராக முடிஞ்சது, நல்லா இருந்தது. ஸோ அடுத்து என்ன வந்து இப்போது நிறைய பேர் வந்து நடிக்கணும்னு உள்ளே வராங்க. தமிழ் சினிமாவுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இப்போ உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே எல்லோரும் சினிமாவுக்கு வராங்க. என்னென்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் நம்ம பெரிய ஆளாகும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. 1 வருஷத்துலேயும் ஆகலாம், 5 வருஷத்துலேயும் ஆகலாம், 10 வருஷத்துலேயும் ஆகலாம். என்னென்னு நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்து காம்படிஷன் பயங்கரமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் வந்து நம்ம ஜெயிச்சு வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஓகே. அதுக்கு எங்கள் பாண்டிய மாஸ்டர் சொன்னது தான், உழைச்சிக்கிட்டே இரு, பொறுமையாக இரு, கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன். அவ்வளோ. ஓகே. ஃபீனிக்ஸ் படம் எப்படி வந்துகிட்டு இருக்கு? அதில் என்ன கேரக்டர் பண்ணுறீங்க? என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? அந்த படமாகவே எப்படி எதிர்பார்க்கலாம்? மாசாக இருக்கும். அது கண்டிப்பாக பேன் இண்டியா மூவி லெவலில் கண்டிப்பாக ரீச் ஆகும். கண்டிப்பாக. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து டீசல். ஸோ அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணுறீங்க? அது ஒரு மீனவன் கேரக்டர் தான். அதுக்கு மேலே எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்கு மேலே எதுவும் சொல்ல கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வேண்டாம். ஒரு வெயிட்டான கதாபாத்திரம் தான். ஓகே. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ மாதிரி வருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. கண்டிப்பாக அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும். கண்டிப்பாக. ஓகே. என்ன கதாபாத்திரம் நடிக்கணும்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நல்லா இருக்கும்பா அப்படின்னு. கேங்ஸ்டர் தான். கேங்ஸ்டர் தான். ஓகே. யாரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசை? நிறைய பேர் கூட நடிக்கும். வெற்றிமாறன் சார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாப்புல. ஏன்னா உயிரோட்டம் இருக்குது அவர்கிட்ட. அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஓகே. இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரு, அந்த கேரக்டரை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னா என்ன கேரக்டர் சொல்லுவீங்க? அசுரனில் வந்து தனுஷ் சார் பண்ணியிருப்பாப்புல. ஆசைப்படல, பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே. அந்த வயசான கெட்டப்ப அசுரன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு மனிதர் வந்து ஒரு குடும்பத்தை வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கான், அப்போ வந்து தான் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து இருக்கும்போது எப்படி வரான்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல ஒரு வேரியேஷன் கிடச்சிது. அது ஓகே. அது வந்து தனுஷ் சார் சூப்பராக பண்ணியிருந்தார். ஓகே. உங்களோட ஃபேவரட் சாங்? என்னோடய ஃபேவரட் சாங் வந்து நிறைய இளையராஜா சாங் தான் கேட்பேன். ஒரு ஃபியூ லைன்ஸ். ஐயோ சாங்லாம் வேண்டாம் தம்பி. ஒரு 2 லைன். ஐயோ தம்பி வேண்டாம் தம்பி, நல்லா போயிட்டுருக்கு ப்ரோக்ராமு. இல்லை இன்னும் நல்லா போகும், அதுக்கு தான். சரி, வேற ஒரு பாட்டு பாடுறேன். ஏன்னா அது மட்டும் தான் ஃபுல்லாக பாட தெரியும். ஓகே. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. போதும்பா. இல்லை டைலாக் பேசும்போது அதாவது சொல்லுவேன், பிரித்து பேசினா வைலண்ட்டாக இருக்குது, பாட்டு பாடினா சைலண்ட்டாக இருக்குன்னு. படத்துலலாம் வந்து எப்படி சொல்கிறதா, கம்பீர குரல், பாடினா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட் படத்தில் பாட ட்ரை பண்ண வைக்கலாம், நல்லா இருக்குது. நிஜமாக சூப்பராக இருக்குண்ணா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. ரிஸ்க் இருக்கான தம்பி. ஸோ இந்த டேரக்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் சூப்பராக வந்து பாடுறாரு, நெக்ஸ்ட் படத்தில் வந்து பாட வைங்க. கண்டிப்பாக பாடணும். ஓகேண்ணா. வேறு என்னெல்லாம் சினிமாவில் பண்ணணுன்ற ஆசை இருக்குது? போதும்பா, நடித்தாலே போதும் தம்பி. நடித்தாலே போதும் நம்மளுக்கு. ஓகே. இப்போ பொதுவாக நம்ம சினிமாவுக்குள்ளே வந்துட்டோம், உங்களுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியும். என்னென்னா வந்து நம்ம நினச்ச இடத்த அடைஞ்சிட்டோம் இல்லை அடையலைன்றது வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆக்டர் இந்த படங்கள்லாம் நடிக்கிறார்ப்பா அப்படின்றது வந்து தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நினச்ச இடத்த வந்து அடைஞ்சிட்டீங்களா, இல்லை இன்னும் அடைய வேண்டிய தூரம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ தான் உள்ளே பூந்துருக்கேன். ஓகே. இதுக்கப்புறம் தான் அடையணும். இப்போ தான் இடமே கிடைச்சிருக்கு. இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் ஓடணும் நம்ம. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் அழகாக பொறுமையாக இந்த இன்டர்வியூ கொடுத்தீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் பண்ண போகிற எல்லா படங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் புதுயுகம் சார்பாகவும் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு புது கலைஞன் வந்து வளரும் போது இன்றைக்கி வந்து நான் வந்து ஜெயிக்கும் போது நிறைய வளரும் போது நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நான் சில யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ சொல்லும் போது அவங்க வேறு மாதிரி பேசணும்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சேட்டலைட்லேருந்து கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய இன்டர்வியூ கொடுத்தது நான் தான் உங்களுக்கு நன்றி, உங்கள் டீமுக்கு நன்றி சொல்லுவேன். கண்டிப்பாக தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். ஸோ இதோட வந்து நான் கிளம்புறேன். இதுக்கப்புறமே வேறு ஒரு ஸ்டார் யார் ஷோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.